சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்று ஜெயக்குமார் திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார். தமிழக மக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்பட வேண்டும் என்ற முடிவில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுக மக்களிடம் தங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவிக்கும் விதமாக பிரச்சாரங்களை நடத்த வேண்டும். இதற்கு மிக முக்கியமாக தொண்டர்கள் உதவ வேண்டும். தொண்டர்கள் பிரிந்து கிடந்தால் நிச்சயம் அதிமுக பிரச்சாரங்களை நடத்த முடியாது, தேர்தலில் வெற்றியையும் பெற முடியாது. இதனால் தென் மாவட்டத்தை குறிவைத்து சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், OPS இவர்களது ஆதரவுகள் தேவை. இதனால் மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று ஜெயக்குமார் அந்தர்பல்டி அடித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார் கூறுவது எந்த ஒரு தவறும் கிடையாது. செங்கோட்டையனுக்கு ஆதரவாகத்தான் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே 15 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கினார். அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியை எடுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 15 நாட்களும் முடிவடைந்து விட்டது. மேலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது திமுகவின் ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இனியும் காலதாமதம் ஆகாமல் அதிமுக வெற்றியடைவதற்கு, மக்கள் பணிகளை மேற்கொள்வதற்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பதுதான் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடியும். 2026 சட்டசபை தேர்தல் தமிழக அரசியலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பதுதான் உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் ஜெயக்குமார் அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.